शेषाद्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्मृगसिंह गुरुवर्यभवाप्यभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य सुतम् गुणोक्तिम् सन्तत्कुमारगुरुवर्यम् अहम् प्रपद्ये श्रीशैलेत्यादिप्रणतोऽस्मृत्यम् குருவிருத்தக் சுழவிருத்து குருவிருத்தம் செப்புளிரவே வீரமுரணிதற்கு குருவிருத்தன் புகனாமதி குருகேன சோதரைத்தா திருவிருத்தன் ஊரடிகத்திரியேர் திருநாட்டகத்தே. திருவிருத்தம் தாயார் விருத்தாந்தம். ஆழ்வாருக்கு தானான நன்மை ஞான திசையிலே பிரேமத்தில் பெண் பேச்சு எப்படி என்று தாயாகவும் தாயும் மகளாகவும் தோழியாகவும் பேசுகிறார். நாயகனாகவும் பேசுகிறார், நாயக்கியாகவும் பேசுகிறார். நாயகன் என்பெருமான், நாயக்கி பராங்குஷ நாயக்கி. நேற்றே தினம் வராகாவதாரத்தின் பெருமானை நிர்வகித்தார். வராகமார்த்தம் நாரசிம்மாவதாரம். மத்ய கூர்ம வராக நாரசிம்மம் 6 இடம்னு வருது. இப்போ நரசிம்மாவதாரத்தை அனுபவிக்கின்றேன்னு சொல்றாருன்னா, மடநெஞ்சம் என்னும் தமதென்னும் ஒரு கருமங்கிருதி விட நெஞ்சை உத்தார் விடவோ அமையும். அப்பொன்பெயரோன் தடநெஞ்சம் கீழ்ந்த பிரானார் தமதிற்கு விடப்போய் திடநெஞ்சமாய் எம்மனீத்து இன்று தாரும் திரிகின்றது. என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்கள் மேகத்தையோ கிளியையோ வண்டையோ அன்னத்தையோ தோழியையோ தூதுவிடுங்கள். ஆனா மாத்திரம் இந்த மனசிற்கே அதை மாத்திரம் தூது விட வேண்டாம். அதுக்கெல்லாம் காரியம் பிரகாந்தம் பரவாயில்லை அப்படின்ற அப்படின்னு என்ன. ஏன் சுவாமி எப்படி சொல்றீர் அப்படின்னா, நான் பட்ட கஷ்டத்தை பாருங்கள். அந்த இரணினுடைய பெரிய மார்பை எளிதில் பிளந்தருடைய பராக்கிரமசாலியான எம்பெருமானுடைய திருவடிகளிலே எமது நெஞ்சை தூதுவிடா அது விரைவாக சென்று உறுதியான கருத்துள்ளதாய் தூதுவிட்டவரும் தனக்கு உடையவருமான என்னை நினையாமல் கைவிட்டு என்னை கம்ப்ளீட்டாக மறந்து இன்று வரையில் அப்பெருமானையே தொடர்ந்து திரிகின்றது. உல்லாசமாக தெரிந்து கொண்டிருக்கின்றது. போன நெஞ்சு வரவே இல்லை, நெஞ்சை மாத்திரம் அனுப்ப வேண்டாம் அப்படின்ற நெஞ்சை தூதுவிட்ட நாயக்கி அது மீண்டும் ஒருவன்மை கண்டு இறங்கி கூறுதல். இது பதார்த்தம். மடநெஞ்சம் என்னும் நெஞ்சில் அந்தரங்கமானது அந்த கலத்துக்கு பெயர். பேதமையை விடைய மனமென்றும் எண்ணிது நமதென்றும் நமக்கு அந்தரங்கமான எண்ணம் எண்ணி ஒரு கருமன் கருதி ஒரு காரியத்தை உத்தேசித்து தூருடனே ஒரு காரியம் அத்தை உத்தேசித்து நெஞ்சை விட மனத்தை தூது போக விட அணிந்தவர விடவோ அமையும். அத்துணிவை விட்டொழிதல் தகுதி. அந்த மாதிரி துணிவை வச்சுக்க வேண்டாம். அந்த மறந்துடுவாங்க காரியத்தை. ஏன் பாட்டு சொல்கிறேன்? ஏனெனில் அப்பொன்பெயரோன் தடநெஞ்சம் அந்த இணையினுடைய பெரிய மார்பை கீழ்ந்த பிரானார் தமது எளிதில் பிளந்தருடைய பராக்கிரமசாலியான எம்பெருமானுடைய அடிக்கு திருவடிகளிலே விடா யாம் எமது நெஞ்சை தூது விடா அது போய் விரைவாக சென்று உறுதியான கருத்துள்ளதாய் திடன் நெஞ்சமாய் தூதுவிட்டவரும் தனக்கு உடையவருமான எம்மை நினையாமல் கைவிடா
எம்மை நீத்து இன்று வரையில் இன்றுதாரும் அப்பெருமானையே தொடர்ந்து உல்லாசமாக தெரிந்து கொண்டிருக்கின்றது, திரிகின்றது, வரவே இல்லை. ஆகையினால யாரும் மனசை தூதுவிட வேண்டாம், நெஞ்சை தூதுவிட வேண்டாம். நெஞ்சை தூதுவிட்ட நாயக்கு அது மீண்டொருவது இன்மை கண்டு இறங்கி கூறுதல். இப்பாட்டை ஒருவரை படியற்றிய திருவரங்கு கலம்பகத்தில் அங்கு இத மாதிரி ஒரு செய்யுள் இருக்கு. என்னது? நீர் இருக்க மடமெங்குமே கிளிகள் தாம் இருக்க, மதுகரவெல்லாம் நிறைந்திருக்க, மடவண்ண மன்ன இதையாயிருக்க, உரையாமல் யான் ஆறு இருக்கணும் என் நெஞ்சம் அல்லதொரு வஞ்சமத்த துணையில்லை என்று ஆதரத்தினோடு தூதுவிட்ட பிழை யாரிடத்துறை செய்தாருவேன். சீரிருக்கும் மரமுடிவு தேடறிய திருவரங்கரை வழங்கியே திருத்துறாய் தரில் விரும்பியே கொடுதிரும்பியே வருதல் இன்றியே வாரிருக்கும் முதுமலர் மடந்தை ஒரு மார்பிலே பெரிய தோளிலே மயங்கி இன்புற முயங்கி என்னையும் மறந்து தன்னையும் மறந்ததே. அங்கே திருவரங்கு கலம்பகன் பிள்ளை பெருமாளை இங்க ஒரு 100 பாதசனம் பண்ணிருக்க. அதுலயும் இதே கதை. அதுக்கு ஒரு சாந்தி செயல் எடுத்து காட்டுறார். என்ற செய்யுள் அவதரித்தது எங்கா? இந்த வாசகம் பார்த்து அந்த செயல் வந்திருக்கு அப்படின்றார். ஆகையினாலே என்ன சொல்றார்? மேகம், கிளி, பண்டு, அன்னம், தோழி முதலியோரை தூர்விடாமல் இருக்க, தூர்விடலாமாயிருக்க செய்தேயும் கபட்டமும் வஞ்சனையும் இல்லாததென்றும் நம்முடைய அந்த கரணம் என்னும் நெஞ்சை ஒளித்தது வஞ்சகமில்லை என்றும் இவை முதலிய காரணங்களை ஆலோசித்து மற்றையோரை தூதுவிடுவதை காட்டிலும் நெஞ்சை தூதுவிடுவது உச்சித்தம் என்று கருதி அதனை ஒரு காரியத்தில் பொருட்டு ஓரிடத்து தூதுவிட துணிந்தவர்கள் எல்லோரும் அத்துணிவை விட்டுவிடுவதே தகுதி. அந்த மாதிரி துணிச்சல் வச்சுக்க வேண்டாம் என்ற. ஏனென்றால் எமது நாயகர்களுக்கு யாம் முன்பு தூதுவிட்ட நெஞ்சம் இதுவரையிலும் திரும்பி வாராதவளவே அன்றி எனக்கும் தனக்கும் உள்ள சம்பந்தத்தையும் எவரது நிலைமையையும் சிந்திப்பரும் செய்யாமல் உண்மைப்பட்டு அவர் பின்னேயே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது என்று நெஞ்சை தூதுவிட்ட நாயக்கி தனது அனுபவத்தால் உலகத்தார்க்கு ஓர் உறுதி மொழி கூறினாள் என்றார். மடம் மடம் என்றால் பேதமைக்கு குணம். பேதமை அப்படின்னு என்ன? பேசவன் தெரியாத பெண்மையின் பேதையேன் பேதைவை, சிறு வயசு ஒன்னும் தெரியாத வயசு, அது பேதமையின் பேர் மடம். கபட்டம், வஞ்சம் முதலிய தீய குணங்கள் இல்லாமைக்கு பிரியாயம் என்கா மடம் என்றது பேரைத்தல். கண்டவர்களையும் கொண்டு செய்வித்துக் கொள்ள கூடிய காரியங்கள் செலவெண்டும். அந்தரங்கரானாரை கொண்டே செய்வித்துக் கொள்ளத்தக்க காரியங்களும் செலவுண்டும். குறும்புள்ளாரை கொண்டு செய்து கொள்ளத்தக்க அன்றியே அணுக்கரானாரை கொண்டு செய்து கொள்ளத்தக்க காரியமாகில் அக்காரியத்தில் நெஞ்சை ஏவுவது தகுதியே அன்று என்கிறது முன்னணிகளில். எந்த காரியமானா நிறைய பேர் குட் பண்ணலாம், தெரிஞ்ச வாழ குட் பண்ணலாம், தெரியாதவனு குட் பண்ணலாம். ஆனா சமஸ்த ஜனதா எல்லாருக்கும் சொல்லி காரியம் பண்ணிக்கலாம். சில காரியங்களை அந்தரங்களோட மாதாலும் சொல்லலாம். அந்தரங்களை செயல் பண்ணிச்சு மனத்த மாத்திரம் நீ பண்ணாதே. ஏன்னா அதுக்கு என்ன சொல்ற?
கல்றன் கேள்வி முன்னிரண்டு சொல்லுகிறார். விடநெஞ்சை உத்தார் என்றிடத்து விடம் நெஞ்சை என்று வைத்து விஷம் போல கொடிதான மரத்தை உத்தார் அதற்கு உரியவர் விடா அமையமோ சூழ் விடத்தகுமோ தகாது என்று வரைக்கலாம். ஓர் கர்மன் கருதி விடா ஒரு டியூட்டி கொடுக்கின்றேன். என்ன சொன்னேன்? பெருமாளுக்கு போய் தௌத்தியம் பண்ணி என் விஷயத்தை சொல்லுவது. நெஞ்சை உத்தார் விடவோ அமையும் என்பதற்கு ஒரு காரியத்தை குறித்து மனத்தை தூர்விடத் துணிந்தவர்கள் அப்படி அதனை தூரு விடுதலில் காட்டிலும் அக்காரியத்தையே கைவிடுவதே தகுதி என்று வரையிட்டார். அது தூர்விடுறதுன்னா அந்த காரியத்தை கைவிடுங்கோ அப்படின்றார். நெஞ்சை தூர்விடுதல் தகுதி அன்று என்று நீர் சொல்வதற்கு யாது காரணம்? ஏன் சுவாமி அப்படி சொல்றேன் அப்படின்னா, அதனை தூதுவிட்டு நான் பட்ட பரிபவத்தை கேள்வன் என்கிறார் பின்னணிகளில். என்ன? இரணியன் மார்பை பிளந்து பிரகலாதாழ்வானுக்கு பேரருள் செய்த பெருமாள் நரசிம்மர் நம் திறத்திலும் அருள் செய்யாருடையார் அம்முரலை பெற்றுவா என்று அப்பெருமான் திருவடிக்கு தூர்விடப்பட்ட நெஞ்சானது அங்கு சென்று என்னை மறந்து கைவிட்டு இறைவளவும் அத்திருவடி வாரத்திலேயே இன்றளவும் அத்திருவடி வாரத்திலேயே பேர்க்கவும் பேராதபடி கிடந்து திரிகின்றது என்றாளாயிருக்கு. அப்பொன் பெயரோன் என்று அகரச் சுட்டு கொடுமையில் அவனுக்குள்ள பிரசித்தியை காட்டும். வெறும் பொன் பெயரோன் சொல்லி அப்பன் பெயரோன் அவன் கொடுமைக்கு எடுத்த கை அதனால் ஆகாரம் செய்திருக்கிறார். பொன்னுக்கு வடமொழியில் இரண்யம் என்பது ஒரு பரியாய நாமமாதலால் இரண்யாசுரனை பொன் பெயரோன் என்றது. பன்னிரமான உடம்புடையனை பற்றி அவனுக்கு பெயர் வந்தென்க. நெஞ்சம் கீண்டா நெஞ்சமென்றும் மனத்தின் பெயர். அதற்கு இடமான மார்புக்கு தாலியாகு பேர். தம்மை சரணமடைந்தார்க்கு வலிய பகை உண்டாகிலும் அதனை எளிதில் ஒழித்து அவர்களை பாதுகாத்தருடன் பேர் உதவி குணமுடையவர் என்பது அப்பொன் பெயரோன் கடனெஞ்சம் கீழ்ந்தவரானார் என்பதனால் விளங்கும். அடிக்கீழ் என்பது உபசாரம். போய் திட நெஞ்சமாய் என்பதனால் போகும் பொழுது எவரு விரிவாத்தாமையை நோக்கி நெகித்துக் கொண்டிருந்தது. அங்கே போற பின்பு அவன் போறமே வன்மை கொண்டு விட்டது என்பது தோன்றும். அவன் எந்த மாதிரி வரலையோ அந்த மாதிரி இதுவும் வரவே திரிகின்றது. நம்மை அல்லது தஞ்சமில்லாதவரை தனியே விட்டு வந்தோம் என்னும் அனுதாபத்தாலே ஓரிடத்தில் விழுந்து கிடந்ததென்று சொல்லப்பெறாதே உல்லாசம் தோற்றா தான் நினைத்தபடி தெரிந்து கொண்டிருக்கின்றது என்றவாறு. இன்று தாரம் இன்று வரைக்கும் கார் என்பது போல தார் என்பதும் எல்லை பொருளது. தனையும் காரும் தாரும் துணையும் வரையும் பிரமாணமும் மாத்திரையும் மட்டும் அளவில் பெயர் என்றடைந்தனர் புலவர் என்பது பிங்களந்தை நிகண்டு. அப்படின்னு என்ன? ஒரு அளவு சொல்றதுக்காக இத்தனை பதங்கள் யூஸ் பண்ணலாம். தனை, காரு, தாரும், துணை, வரை, பிரமாணம், மாத்திரம் என்று. கீழ்ப்பாட்டில் வராகாவதாரத்தில் ஈடுபட்டாங்க. இப்பாட்டில் அதற்கடுத்து நரசிம்மாவதாரத்தில் ஈடுபட்டு தமது திருவள்ளம் மீட்க முடியாதபடி எம்பெருமான் பக்கல் சென்று ஆழ்ந்தமையை எழச் செய்தாராயிற்று.
இந்த ஒரு அர்த்தம். அடுத்தது திருவாய்மொழி. இதுக்கு இந்த அர்த்தம் சொல்லும் திருவாய்மொழி. அருள் பெறுவார் அடியாரத்தன் மடியனேற்கு ஆழியான் அருள் தருவான் அது நமது விரிவகையே. இருள் தருவான் ஞானத்தின் இணைப்பிரியான் வேண்டேன் மருளொழி நீ வடநெஞ்சே மாட்டாத்தான் நடுவனெஞ்சே. அவருடைய மருள் மறந்து ஆட்டாத்தான் நிறுவனங்கு நெஞ்சுக்கு சொல்றார். அதே மாதிரி நெஞ்சை மாத்திரம் நம்பவான் தான் மட நெஞ்சது என்றார். அது என்ன சொல்றார்? எம்பெருமான் நம்மை விஷயீகரிக்கையில் பொருட்பட்டான், நான் விரித்தபடி நடக்கிறான் அது புரிந்து கொள் நெஞ்சுக்கு சொல்றார். அது நமது விதிவகையை நான் சொன்ன மாதிரி எம்பெருமான் நடக்கிறான்ப்பா. அந்த மாதிரி நம்ம சோரம்பியன் ஆஷ்டிரபரதந்திரன் ஆயிட்டான். இரண்டாவது வாசனம். நான் பெற்ற பேர் நாட்டாரோடு இயல்வடிந்து படுவினை பத்திருத்தான் அவனை கிட்டினோம். விஷயீக்காரமல்லாமல் விண்ணுலகும் திருவானாய் விரைகின்றான். வெறும் சகாயமில்லை, விண்ணுலகும் திருவானாய் விரைகின்றான். ஆறாம் பாசருத்தாரே ஆஷ்டிர பாரதந்திரை அனுசந்தித்தால் கொடாறுதில்லை என்கிறார். ஏன்? அது நமது விதிவகையே. அவன் சின்னமாக எப்பொருள் நடக்கிறான்ப்பா. அச்சிடாதிகதியாலே நித்தியாஷ்டிதரை போல் விஷீகரித்தான். திருவாட்டாத்திலே இருந்து விடமாட்டாதா அவன் திருவடிகளை பெற்றேன் மாட்டாத்தான் நடுவணங்கி ஆஞ்ஞால பிறப்பருப்பான் கேட்டாயே வடவேங்கே உடம்பு திருத்துறாய் நாத்தம் நாயகர் விடுகின்றாயே. இந்த விராவனுக்கு எப்பவும் நிறைய பூஜை துளசி சாதிருக்கான். ஊரெல்லாம் துளசி, போர்வளம் துளசி இருந்து வர, உடம்பு நிறைய துளசி ஆகியனாவே உடம்பு திருத்துறாய் நாத்தம் நாடுகிற விடுகின்றாயே. நீ அவன்கிட்ட இருக்கே, எப்ப பார்த்தாலும் நெஞ்சே நிறுவனேனே அந்த துளசி நாத்தத்தை கண்டாயா? உடம்பு திருத்துறாய் நாத்தம் நாடுகிற கண்டாயே. விலட்சணம் என் ஹிருதயத்திலே வந்து புகுந்தோ உஜ்ரநாகைக்கு நான் என்ன நன்மையை செய்தேன். அவனே உட்கார்ந்து அவன் வியாமோகம் எப்பொழுதும் பிரியான். பிரியாராள் செய்யன்னு எப்பொழுதும் ஆள் கொண்டவன். பரமசாமியாபத்தியை கொடுத்தான் என்கிறார் 10ஆம் பாசனத்தாலே. அனுபவம் நித்தியசூரி போக்கியம். நித்தியசூரிகளுக்கு போக்கியமாய் இருக்கும்படி இந்த 10 பாசனம் படிக்கிறவர்களுக்கும் அவன் உதவுவான். மடநெஞ்சமென்னும் தமதென்னும் ஓர் ஒருமங்கருதி விடநெஞ்சை வித்தார் விடவோ அமையும். அது விட்டு அந்த காரியத்தை விட்டுடுங்க. நெஞ்ச மாத்து அனுபவம் வேண்டாம். அப்பொன்பெயரோன் தடநெஞ்சம் கீண்டுவரானா தமதற்கு அவன உதவி செய்யறான்டா நரசிம்மன் போடா அப்படின்னா விடப்போய் திடநெஞ்சமாய் எம்மை நீத்து அங்கே உட்கார்ந்து இன்று காரும் தெரிகின்றதே என்ன மட்டும் தெரிஞ்சுட்டே இருக்கவன் என்ற உறவையில் வீட்டுக்காரர் என்ன சொல்றார் அப்படின்னா பிள்ளை சுவாமி நடப்பத்தாலே தமக்கு விதேயமாய் போந்த நெஞ்சென்னும் விதேயத்து மாத்திரமின்றிக்கே கரணத்துவ பிரயுக்தமான சேஷத்து சம்பந்தம் உண்டென்றும் ஓரு கருமங்கருதி இது பெரும்புள்ளாரை கொண்டு கொள்ளும் காரியமென்றியே அந்தரங்க பூதரை கொண்டு கொண்டுகார காரியம் என்று நினைத்து விட நெஞ்சை நெஞ்சை போடுவதாக அறுதியிட்டவர்கள் விடவோ அமையும். அந்த அறுதிப்பாட்டை தவிர அமையும். ஓ என்று இடவை காட்டுகிறது. நெஞ்சிலும் பண்ணியாருண்டோ? நெஞ்சுக்குன்னு ஸ்நேகம் மட நெஞ்சே தவிருகிற தென்னெண்ணில் அப்பொன்பெயரோன் தட நெஞ்சங்கேண்டனானா தவறருக்கு விழா பெருமானத்தாலும் பகவத் பாகவத
பிரத்யேகத்தாலும் பிரசித்தனாய் பொன்னுக்கு பரியாயமான இரண்யன் என்னும் பெயரையுடையவனுடைய அகங்காரம் குடிகொண்ட இடமுடைய ஹிருதயத்தை அனாயாசேன பெருந்த மகோபகாரகனான சர்வேஸ்வரனுடைய திருவடிகளிலே போக விடா இத்தால் ஆசிரியத்தவர்களுக்கு பிரபல விரோதிகள் உண்டாகிலும் அனாயாசேன கழித்துக் கொண்டு கொடுக்கும் அவனாகியாலே நெஞ்சை போகவிடகைக்கு பத்தாஷ் சொன்னபடி போய் திட நெஞ்சமாய் விட்டதே பத்தாஷாக விஷயவியல் கிண்ணத்தாலே சடக்கெனப் போய் திருடாத்தியவசாயுக்தமாய் இவ்விடத்தில் நெஞ்சென்றது விவசாயத்தை எம்மை நீத்து காரியம் கொள்ளப் போய்விட்ட எங்களை நினையாமல் விட்டு என்னையும் மறந்து அவனையும் மறந்து இந்ததாரம் தெரிகின்றதே இன்றும் முக்தரை போலே அனுபவமே யாத்திரையாய் அனுசந்திரனையும் பண்டித்திரியார் என்றது. அதை மாத்திரம் அனுபவ வேண்டாம். எந்த காரியத்துக்கு அந்த காரியம் பண்ணாலும் பரவாயில்லை, காரியமே விட்டுடுங்க, அதை மாத்திரம் அனுபவ வேண்டாம். இத்தால் தம்முடைய திருவள்ளம் மீட்க வருதான்படி பகவத் விஷயத்தில் அவகாகித்தமையே இடத்தேதார் ஆயிற்று. கீழே சர்வேஸ்வரன் மேல் விடுவதற்கும் அல்லேன் என்னாலே ஆதுனுக்கத்தை பண்ணி தமக்கு உடன்பட்டதென்று நெஞ்சை கொண்டாடினார். இப்போது நெஞ்சை இன்னாதாகிறார், விருக்கிறார் நெஞ்சை. அது என்னவென்னில் அது என்ன? ஆசை கருவருடும்படி அதற்குத்தான் கரிசு பண்ணி அவ்வாசைக்கு இடையிட்டு இது பிராப்தியால் அல்லது நடவாத சமயத்திலே அதற்கு சகக்கரியாதே தன்னை கொண்டு அகலமென்றது என்றார். என்னை விட்டு போயிடுத்தேன். இது சகக்கரிக்கையாவதென்றில் பந்தஹேதுவான போது மோட்சஹேதுவும் மாம்பிதே தரக்ஷ தர்மேன பலேன செய்வா என்கிறபடியே பிராப்தியளவும் செல்ல முகம் காட்டி பொக்கன் என்று நீ பட்டதெல்லாம் நான் பட்டது என்ன வேண்டுகிறே அவனே உபாயம் என்கிறது. பிராப்தா பிராப்தி விவேகம் பண்ணி நிஷ்கரிசித்துக் சொல்லுகிற வார்த்தையிலே அவனே உபாயமாக நிற்கச் செய்தே இத்தனையாலே ஒருவரும் கொண்டிரே அவர்தான் தரித்து நின்று பேத்துக் குடலாக மாட்டாமையாலே ஒன்றாக சொல்ல மாட்டாதவர்களை இத்தனையிலே இத்தனையாலே ஒருவரை தான் இறையனில் பேத்துக்கு சேதனன் தான் உடனாக வேணுமே தான் உடனின்னா உபாயத்தில் அன்மயமாம் இதே புருஷார்த்தத்தை அறிந்து சீகரிக்கைக்கு நெஞ்சு வேணுமே ஈதிருஷங்கள் சில உண்டிரே இத்தனையாலே ஒருவனா இவர்தான் உண்டாகாதற்க செய்தேயும் தான் உபாய சரீரத்திலே நிவேசியாதே தன்னிதி மாத்திரத்தாலே உபகாரகங்களாய் நிற்க கடவுளே அவன் உபாயமாய் சித்தஸ்வரூபனமாயிருக்கச் செய்தே இவனுக்கு சம்சாரம் அனுபவிக்கிறதற்கு ஏது ஈதிருஷங்கள் இல்லாதே. இப்படி பிராப்தி அளவன் என்று முகங்காட்டி தரிப்பிக்க வேண்டி இருக்க அது செய்யாமையாலே நெஞ்சை இன்னாராகிறார். என் துணையிலிருந்து அங்க போய் சேர்ந்த மட்டம் உதவ வேண்டாவோ அங்கோ போனதுன்னு அங்கே இருந்திருக்கு, வரவே இல்லை. மடநெஞ்சம் என்னும் தவறென்றும் நாட்டிலே இங்கனே ஒரு பிரமம் உண்டு. என்ன பிரம்? தந்தாம் நெஞ்சு தந்தாவுக்கு பவியம் என்பது. ஆஹா, இல்லை நான் சொன்னபடி கேட்கிறது அந்தரங்கத்து அவள் எல்லாரும் தெரிஞ்சுருக்கான். சேத்தனன் தான் புருஷார்த்தத்தை சாதித்துக் கொள்ளுகை குறிப்பாக சர்வேஸ்வரன் இவத்தை இவனுடைய கையடைப்பாக்கி வைக்கையாலே இவத்தை தந்தாமல் என்று இருப்பார்களே. என்னுடைய நெஞ்சிற்கு சதா காலம் ஒருவரத்துக்கு வருது நான் நேர்ச்சிருந்தேன், பிரமாணம் பண்ணிட்டு இருக்கேன், நல்ல மனசு கொடுத்திருக்கான். இச்சரீரத்தை கொடுத்த ஓபாடி சரீரமான நெஞ்சையும் புருஷார்த்தத்தை அறிந்து ருச்சி பண்ணுகைக்காக கொடுத்தான். ஆனபின்பு என்னது என்கைக்கு தட்டில்லையே பிரந்தராஞ்சிருப்பார்க்கு எதிர்த்தலை நோவுபடார் என்றால்
ஒக்கரின்று முகம் காட்டி நீ பட்டது நான் பட்டது என்ன வேண்டுகிறே. நெஞ்சு துணையாய் இருந்ததுன்னா முந்துத்த நெஞ்சாயே எனக்கு முன்னே போய் நான் பட்டது நீ பட்டது நான் படுறேன் துணையா இருக்கிறான். சேஷபூதற்கு சேஷி கதிசயத்தை பண்ண வேண்டுகிறே. அவ இரண்டும் இல்லையாயிரே இருக்கு. ஒரு கருமம் ஒரு பிரயோஜனத்தை குறித்து நெஞ்சை ஏவுகையாலே துணிந்தவர்கள் காரியம் தன்னை விட்டு பிடிக்க அமையும். இது செய்வதென்ன என்கிறதற்கு அக்காரியம் தன்னை விட்டு பிடிக்க அமையும் என்கிறது. எங்கேயோ போய் உட்கார்றது அதை பாரு. எந்தான் விடுவேந்தவன் அப்பன் பெயரும் எதுக்குன்னு சொல்றேன் கேளுங்க. நான் பட்டு கட்டத்தை சொல்றேன் கேளுங்கோ. பவ்யமுமாய் சேஷமாய் இருக்கிறவரே திரிகரை காரியம் வருவென்றோ அப்பண்பெயரோன் தடஞ்சம் கீண்டுவரானார் தமதற்கு காரியம் கொள்ள வண்ணார்விடத்தை நான் போகவிட்டேனோ. அவன் ஆஸ்திரபரதன் வேண்டித்தெல்லாம் திறன்கோதில் மகவன் யாரு நரசிம்மன். நமக்கு காரியம் செய்து உபகரித்து இருக்கிறவர் பாடை என்றோ போகவிட்டது. ஆஷ்டிக்கிறதே ஒருவருக்கு செய்வது நமக்கு செய்த உபகாரமே என்றிருக்கிறார். பிரகலாதாழ்வானுக்கு காப்பாற்றினார், எனக்கு காப்பாற்றும் மாதிரி என்றார். அப்பொன்பெயரோன் தன் வயிற்றிலே பிறந்த பிரஜை வாயாலே திருநாமத்தை சொல்ல அவனை சத்துருக்களை செய்வதை செய்து நிறைய கிரௌரியத்தை நினைத்து அப்பொன்பெயரோன் என்கிறார். பள்ளியில் ஒரு வெந்தரன் சிறுவன் பாசம் எடுத்தார். பள்ளியிலே ஓதின பருவத்திலே ஏழேனும் சொல்லித்தாயிரம் கௌசலமாம்படியிலே இருப்பது. தன் சிறுவன் ஆரேனும் சிந்திரமிரதாயிருக்க கடவுளே வாயிலோர் ஆயிரநாமம் ஒள்ளியவாகி போதா சத்ருவே சொல்லிரும் காலை விட வேண்டும்படியான வார்த்தை ஆயித்து சொல்லித்து. அப்பருவத்தில் அவன் சொன்ன வார்த்தை ஆகியாலே ஒன்றையே குமாராகச் சொல்லுகிறேன். ஒன்றுமோறு பொறுப்பில நாடி அசக்கியாவச்சாரவே இது நிர்வாக பந்தம் உண்டாயிருக்க செய்தே அத்தையின் கார்களை கொண்டு சத்துருக்கள் செய்யமத்தை செய்தான். பிள்ளையை சீறி இவன் திருநாமம் சொன்னதுவே ஹேதுவாக இவன் பொத்தன் அன்று என்று கைவிட்டானவன். இவன் இவனோடே ஒரு சம்பந்தம் சொல்லுகிறார். தட நெஞ்சம் தேவர்களுடைய வரத்தை ஊட்டியாக விட்டு திருவகிருக்கு இறை போரும்படி வளர்ந்த பெரிய மாறுவை கீண்டா சிம்மத்தினுடைய சீத்தத்தை கண்டவாறே அவன் சரீரம் உருகுகிறது. அனாயாசேன கிடைத்து போகட்டு பிரானார் தமப்பன் பகையாக வந்து உதவினவன் தான் என்று அகரவிரை கையாலே வந்த ஆத்தாமை ஆழ்விட்டால் பொறுத்தினான் என்று அவன் தெளிவுக்கு உதவினவன் இக்கலக்கத்துக்கு உதவாமை இல்லையே. அவரதும் பக்தியாயிரம் மத்த சர்வமகம் சர்வம் என்றதே என்ற தெளிவோடே கூடியிருக்குவரே தமதற்கு விடா அவன் திருவழிகளிலே விடா போய் தட நெஞ்சமோய் போகிற போது இத்தலை இல்லாத்தாமையை கண்டு கண்ணும் கண்ணீர்வாய் அத்தலை படமாட்டாதோ என்னும்படியே போயிற்று. எனக்கு எத்தனை தொந்தரவு கொண்டு போனான், எனக்கு எல்லாம் அழுதுட்டு போச்சு, என்ன கஷ்டம் பார்த்து மனசு. அங்கே புக்கவாறே அவன் சுபாவத்தை பஜித்தது. அவனு மாதிரி வராதையே இருந்தது. அவன் வரல, இதுவும் வரல. பிராட்டியின் இரண்டாம் இளைய பெருமாளை போலே அவன் தான் போகிற போது இவன் தாழ்க்க மாட்டான் என்னும்படியே போயிருக்கிறது. அவன் சுபாவத்தை பஜித்தது என்று கொடுமை சொல்லுகிறவருக்கு கீழ் உபகாரம் சொன்னத்தோடு சேர்த்து என்னென்னில் அங்கு உபகாரத்தை பத்தா சொல்லித்து. இங்கு வாத்தாமையாலே முகங்காட்டாமையாலே அத்தை பத்து சொல்லித்து.
எம்மை நீத்து என்னை சந்நியசித்து துறந்து நம்மை அல்லது பஞ்சமில்லாதாரை போட்டு போந்தோம் என்ன மகனும் பாபத்தோடே ஓரிடத்தே விழுந்து கிடந்தது என்று கேட்க பெற்றராசிலும் ஆகவே தான் நினைத்தபடி இன்றளவும் சஞ்சரியார் என்றது திரிகின்றதே அப்படி என்றார். தஸ்மந்திரமாரம்பம் விஜயகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரிகத்தாம் வந்தே குருகரம்பராம்.